ஜெபம் பண்ண கடவும். மகிமையும் மாட்சிமை நிறைந்த நல்ல ஆண்டவரே, மாலை பொழுதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரினுடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இந்த நாளின் பகல் வேளையிலே எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து உடைய போக்குவரத்தில் எங்களுக்கு துணையாக இருந்து எங்களை போஷித்து தேவரே எங்களுடைய கடமைகளை செய்வதற்கேற்ற பலத்தையும் ஞானத்தையும் நீர் அருளி செய்து எங்களை இந்த மாலைவெளியிலே உடைய ஆலயத்திற்கு அழைத்து வந்திருக்கிறீர். தேவரே, இந்த ஆலயத்தின் நன்மையினால் நாங்கள் இப்பொழுது திருப்தியாக எங்களுக்கு நீர் உதவி செய்யும். நாங்கள் உம்மை துதித்து பாடும் பொழுது தெய்வீக பிரசன்னத்தையும் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும் பொழுது உம்முடைய அன்பையும் உடைய வேதத்தின் ஆழத்தையும் நாங்கள் உணர்ந்து கொள்ள ஆண்டவர் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுக்குள்ளாக ஒரு மனதின் ஆவியை தாங்க உம்முடைய கிருபையினால் எங்களை இடைக்கட்டி எங்களுடைய இருதயத்தை நீர் திறந்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுக்குள்ளாக விதைக்கிற விதைகள் 30, 60, 100 பலன் தருவதற்கு ஏதுவாக தேவர் இந்த ஆராதனை அமைந்திருக்க நீர் உதவி செய்யும். தேவர் அநேகர் கலந்து கொள்ள நீங்கள் கிருபை பாராட்டுங்க. உடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கிற விலைக்கு காண்பிக்கிற அருமையான மகனை மறைத்து ஆண்டவர் நீர் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். அன்று நீர் பேசும் பொழுது அவருடைய இருதயத்திலே கொழுந்து விட்டு எரிந்தது போல இப்பொழுதும் இந்த வார்த்தைகள் இருதயத்துக்குள்ளாக அவ்விதமான ஒரு மகிமையை வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய நாமம் மகிமைப்படட்டும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் இருந்த வண்ணமாகவே கன்வென்ஷன் கீதங்களில் 252வது பாடல் பாடும். எந்த நாவில் புதுப்பாட்டு எந்த இயேசு தருகிறார், ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரை. எல்லாரும் இணைந்தவர்களாக கரங்களை தட்டி உற்சாகமாக கன்வென்ஷன் கீதங்களில் 252வது பாடல். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார், எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவ தீபமாம் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவ தீபமாம் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார், பாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி மீட்டிட்டார். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார், பாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில்.
எந்தன் நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவுமாகினார், நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவே. தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவுமாகினார், நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் உயிருள்ள நாள் வரையில். எந்தன் நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்தன் நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். எந்தன் நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலும் அருமையான சகோதரர் திரு டேவிட் தாசன் அவர்கள் நமக்கு அருமையான ஆண்டோடைய வார்த்தை விளக்கி காண்பிப்பார்கள். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த மாலை வேளையில் இங்கு கூடி வந்திருப்பவர்கள் எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட நாம் தெரிந்து கொண்ட தலைப்பானதை நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் அற்புதங்கள், மிராக்கிள்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இந்த தலைப்பில் நம்ம ஒரு கோர்வையாக சில காரியங்களை பார்ப்போம். மேக்ஸிமம் இன்றைக்கி கொஞ்சம் பைபிளிக்கலாக தான் இருக்கும். நம்ம அதை ஏற்கனவே கேள்விப்பட்டதாக தான் இருக்கும். இருந்தாலும் கன்சால்டேட் பண்ணி ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்தில் நம்ம இன்றைக்கி பார்ப்போம். அந்த காலங்களில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கு எருசலேமில் பெத்லகேமில் பிறந்து வளர்ந்து சித்தத்தின்படி பாடுகளை அனுபவித்து எல்லாம் முடிக்கக்கூடிய காரியத்தை எல்லாம் நாம் வேதத்தில் பல முறை பார்த்திருக்கிறோம். இப்போ அந்த காலங்களில் ஜீசஸ் கிரைஸ்ட்டு சுற்றி வந்த அந்த இஸ்ரவேல் தேசம் அந்த காலங்களில் எந்த மாதிரி இருந்தது, என்ன அந்த மேப் எப்படி இருந்ததுங்கிறத ஸ்லைடு 2ல் போட்டிருக்கேன். அதை நம்ம பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போவோம். கொஞ்சம் தெரியும் நம்மளுக்கு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஏரியாவில் தான் ஃபுல்லாகவே அந்த கவுண்டிங் பூரா இருந்திருக்கு. இந்த மேப்பில் பாருங்கள், ரொம்ப சின்ன ஏரியா தான். மேக்ஸிமம் பைபிளில் பார்க்கும்போது அவர் இருந்த இடங்கள் பூரா அந்த கலிலேயாவை சுற்றி தான் மேக்ஸிமம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் அந்த அற்புதங்கள் செய்ய ஆரம்பித்ததுலேருந்து நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 37 சொல்லக்கூடிய அற்புதங்களை லிஸ்டிங் பண்ணி எடுக்கலாம். 37. அதை நம்ம பிறகு செட்ரைட் பண்ணி கடைசியாக எடிட் பண்ணிவிட்டு நம்ம அதை பற்றி சில வார்த்தைகள் பேசலாம். இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சபடி முதல் அற்புதம் என்னன்னு தெரியும். ஸ்லைட் 3ல் போட்டிருக்கிறேன். ஃபஸ்ட்டு அவர் என்ன செய்கிறாரு, கானான் ஊரில் உள்ள ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறாரு. எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ அங்கே திராட்சை ரசம் பற்றாக்குறையாகிற நேரத்தில் தாயார் திராட்சை ரசம் பற்றாக்குறையாகுது, ஏதாவது முடிஞ்சதை செய்யின்னு சொல்லும்போது என்னுடைய வேலை வந்த உடனே நான் பார்த்துக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த
நேரத்தில் என்ன சொல்கிறாரு, மொத்தம் 6 ஜாடியில் சும்மா தண்ணியை நிரப்புங்கன்னு தான் சொல்கிறாரு. அந்த கானா ஊரில் சுற்றி நம்ம மேப்லலாம் பார்த்தோம்னா அங்கே ஆறோ கடலோ அந்த மாதிரி எதுவும் இல்லை. அப்போ தண்ணி அவங்க எடுத்த இடம் எதுவாக இருக்க முடியும்னா ஏதாவது கேணி அல்லது கிணறு அந்த மாதிரி ஒரு இதில் இருந்தால் எடுத்து ஊற்றிருக்கணும். ஸோ அதிலிருந்து எடுத்து அவங்க 6 ஜாடியில் நிறச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு அதை பரிமாற சொல்கிறாங்க. எடுத்து ஊற்றுனதுங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும், அடுத்தால பரிமாற கொடுக்குறாங்க அவருக்கு தான் அது தெரியும். இந்த 2 பேருக்கும் கனெக்ஷன் கிடையாது. மொத்தத்தில் பார்க்கும்போது அது ரொம்ப முதல்ல சர்வ் பண்ணதோட ரொம்ப அருமையான ஒரு திராட்சை ரசமாக இருந்ததுன்னு முதல் ஒரு அதிசயத்தை அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஊரில் அன்னைக்கு பண்ணுறார். ஸோ அது வந்து நம்மளுக்கு யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 5ல் 11 வரைக்கும் இருக்குது. நம்ம பிற வாசித்து பார்த்தோம்னா அதை பற்றி புரிஞ்சுக்கிடலாம். இப்போ அடுத்தாப்பில் பார்த்திங்கன்னா 2வது அதிசயம் லிஸ்டிங்கில் வரும்போது பார்த்தோம்னா யோவான் 4ஆவது அதிகாரம் 47லேருந்து 53 வரைக்கும் அதில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோம்னா ஒரு ராஜாக்களுடைய மனுஷர் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. ஒருவேளை அவங்க ஆர்மியில் உள்ளவராக இருந்திருக்கலாம். அவருக்கு மகன் வந்து பயங்கரமான சுகவீனமாக இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் இயேசு கிறிஸ்துவை தேடி வர்றார். வந்து அவருடைய மகனை குணப்படுத்துறதுக்காக அவரை தேடி வர்றார். தேடி வந்து இயேசு கிறிஸ்துவை கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் தான் அவர் நேராக அங்கே வர்றார். அவர் வரக்கூடிய நோக்கத்தை எல்லாம் ஜீசஸ் கிரைஸ்ட் பார்த்துட்டு 50வது வசனத்தில் சொல்லி முடிச்சிடுறாரு. அவர் அங்கே போகலை, பட் அவர் வந்து கண்டிப்பாக வரணும்னு கூடுறாரு. பட் ஜீசஸ் கிறிஸ்ட் என்ன சொல்கிறாரு, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அவங்க வந்து நம்பி போகிறாங்க. பட் அவன் நம்பி அதோடு போய் முடிக்கலை. அங்கே போய் இவர் வந்த டைமு, அவன் குணமான டைம் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி தான் கடைசியில் அக்செப்ட் பண்ணுறாரு. இவர் மூலமாக தான் குணமாச்சான் இல்லையா? நம்பிக்கை ஒரு பக்கம் இருக்குது, அட் த சேம் டைம் வெரிஃபிகேஷனும் ஒரு பக்கம் இருக்குது. கடைசியில் நான் சொல்கிறேன், இது ஒரு கேட்டகரி ஆஃப் ஹீலிங். இது ஒரு கேட்டகரி. நிறைய கேட்டகரியாக நம்ம பார்க்கலாம் இந்த இதுகள் அற்புதங்களை. 3வது அதிசயம் அப்படின்னு எங்கே குறிப்பிட்டிருக்காங்கன்னா கப்பர்நகும் ஆலயத்துக்கு ஜீசஸ் கிரைஸ்ட் போகிறார். இதுலேயும் நல்லா கவனிக்கக்கூடிய விஷயம் இருக்குது. ஜஸ்ட் அவர் சர்ச் உள்ளே தான் போகிறாரு, பட் அவரை பார்த்து ஒரு மனுஷன் மாத்திரம் ஆட ஆரம்பிக்கிறான். இவர் ஒன்றுமே செய்யலை. பட் அந்த மனுஷனுக்குள்ளார இருக்கக்கூடிய ஆவி வந்து அந்த மனுஷன் மூலமாக பேசுகிறத மார்க்கு 1:23 26 வரைக்கும் அந்த ஈவெண்ட்டை சொல்லியிருக்காங்க. அவன் நேர பேச ஆரம்பிக்குது அந்த ஆவி மனுஷன் மூலமாக. நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும், எதுக்கு எங்களை தொந்தரவு பண்ண வரீங்க, நாங்கள் எங்கள் பாட்டுக்கு அமைதியாக ஆலயத்தில். அப்போ என்ன மாதிரி இருந்திருக்காங்க அந்த ஆலயத்தில்? மற்ற ஆவிகள் பிடித்த மனிதர்கள் தான் ஆலயத்து உள்ளார சஞ்சரிச்சிட்டு இருந்திருக்காங்கன்னு அர்த்தம் இல்லையா? ஸோ ஜீசஸ் கிரைஸ்ட் வந்தோடனே அது வாஷ் அவுட் ஆகுது. அப்போ இவர் வந்து அந்த பிசாசை வந்து அதட்டுறாரு. அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உடனே அந்த அசுத்த ஆவி அவனை அலக்கழித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு புறப்பட்டு போய்விட்டது. இது வந்து 3வது சம்பவம் நடக்குது அவருடைய வாழ்க்கையில். 4வது சம்பவம் பார்த்திங்கன்னா பீட்டர் அவங்களுடைய மதரின்லா மாமி அவங்க வந்து சோமலாமல் இருக்காங்க. அப்போ அவங்க வீட்டுக்கு போனோன்னா சோமலாமல் இருக்காங்கன்னு சொன்னோன்னா ரொம்ப சிம்பிள் தான், ஒன்றுமே யாரும் கேட்கல, சும்மா போய் கையை பிடிச்சி தூக்குறாரு, சோமாயிடுச்சு. இதுவும் அவங்கள பொறுத்த மட்டும் அவங்களுடைய க்ளோஸ், அதாவது அசோசியேட்ஸ்னால் அவங்க சீஷர்கள் மத்தியில் மாத்திரம் நடந்த ஒரு அற்புதம். அப்போ சீஷர்களுக்கு அது முதல்ல அது ஒரு வித்தியாசமாக அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க. இவர்கிட்ட நிறைய திறமைகள் இருக்குது அப்படிங்கிறத அவங்க ஸ்டெப்பாக நம்புறதுக்கு இந்த காரியங்கள் நடக்குது. அது முடிந்த உடனே 5வது அதிசயம்னு பார்த்திங்கன்னா மாஸ் ஹீலிங் அப்படிங்கிற மாதிரி போடுறாங்க. அப்படி பப்ளிசிட்டி ஆகுது. பப்ளிசிட்டி ஆனவுடனே நிறைய பேர் அப்போ நம்மளுக்குன்னு அவங்க வர ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சூரியன் அடைந்த உடனே நிறைய பேர் வராங்க. அதில் சுகம் பெறணும்னு நிறைய பேர் வந்திருக்காங்க. நிறைய பேர் அசுத்தாவியை போக்கணும்னு வந்திருக்காங்க. மார்க்கு 1:32 34 வரைக்கும்
அதை எழுதப்பட்டு இருக்கிறது. பலவிதமான வியாதிகளினாலும் உபத்திரப்பட்டிருந்த அநேகரை அவர் சொஸ்தமாக்கி அநேகம் பிசாசுகளை துரத்தி விட்டார். இது 5வது ஈவெண்ட் அவருடைய வாழ்க்கையில் நடந்தது. 6வது நெக்ஸ்ட், இது பார்த்திங்கன்னா எல்லோரும் எப்பவும் நம்ம பேசக்கூடியது தான். மீன் பிடிக்கிறவங்க சீஷர்கள். ஸோ அவங்க போட்டு பார்க்குறாங்க, அவங்களுக்கு மீன் ஒன்றும் வரல. உடனே இவர் ஜீசஸ் கிரைஸ்ட் ஒரு இடத்த சொல்கிறாரு. ஸோ அங்கே விசுவாசத்தோடு போடுறாங்க, நம்பி போடுறாங்க, ஆர்கியூமெண்ட் இல்லாமல் செய்கிறாங்க, சொன்னதை கேட்குறாங்க. இவ்வளவும் நடந்திருக்கு. நடந்த உடனே அவங்க எதை எதிர்பார்த்து இருந்தாங்களோ அவங்களுக்கு தேவைக்கு மேலே அதிகமான மீன்களை அவங்க அங்கே பிடித்ததாட்டி சம்பவத்தை எழுதியிருக்கிறாங்க பைபிளில். ஸோ இதன் மூலமாக அவங்க சீஷர்கள் இன்னமும் அந்த ஜீசஸ் கிரைஸ்ட்டை பற்றி விசுவாசத்தை கூட்டுறாங்க. 7வது அதிசயம் அற்புதம் என்னென்னா, ஒரு குஷ்டரோகியான ஒரு மனிதன் இருக்கிறார். அந்த மனிதனை பார்க்குறாரு. இவர் பார்த்துட்டு கேட்குறாங்க. கேட்கும்போது அந்த மனுஷன் ஒரு கேட்டகரி ஆஃப் ஹீலிங்க்கு வர்றாரு. இதுவும் ஒரு கேட்டகரி. கடைசியில் பார்ப்போம். என்ன கேட்குறாரு? உமக்கு சித்தம் இருந்தால் என்னையும் சுத்தமாக்குங்கிறார். ஏதோ போனஸ் கொடுக்குற மாதிரி கேட்குறாரு. பட் அவர் வில்லிங்காக கேட்கல. உங்களுக்கு சித்தம் இருந்தால் சுத்தமாக்குங்க அப்படிங்கிறார். அதையும் ஜீசஸ் கிரைஸ்ட் விடலை. எனக்கு சித்தம் இருக்குது, நீ சுத்தமாகுன்னு சொல்லி அங்கேயும் அவர் ஃப்ரீ கிஃப்டாக அந்த ஒரு மிராக்கிளை காமிக்கிறாரு. உடனே அந்த லெப்ரசி க்யூர் ஆகுது. கடைசியில் பார்ப்போம் மற்ற மேட்டர்ஸ்லாம். 8வது அதிசயமாக கூறப்பட்டுள்ள வசனங்கள் பார்த்திங்கன்னா மத்தேயு 8:6-13 வரைக்கும் இருக்குது. இதில் நூற்றுக்கு அதிபதினு நம்ம நிறையா பிரசங்கங்களில் கேட்டிருப்போம். அவர் நூற்றுக்கு அதிபதி என்னென்னா, அவருடைய அத்தாரிட்டி, பவர்ஸ், ஒரு பவர்ஃபுல் மேன். அவ்வளவு பவர்ஃபுல் மேன் இருந்தாலும், பவர்ஃபுல்லாக இருந்தாலும், அவர் சாதாரணமாக ஜீசஸ் கிரைஸ்ட்டை நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அப்படிங்கிற மாதிரி தன்னைத்தானே தாழ்த்தி ரிக்வெஸ்ட் பண்ணுறார். ரிக்வெஸ்ட், அதாவது ஒரு சுகம் கிடைக்கிறதுக்காக ரிக்வெஸ்ட்டு தான் கேட்குறார். கேட்டோன்னே இவரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு, இந்த ஒரு உன்னத பதவியில் இருக்கிறவர் இவரும் தாழ்மையாகவும் இவ்வளவு ஒரு வைராக்கியமாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கிறாங்களேன்னு சொல்லி அவருடைய அப்ரோச்சை பாராட்டி அங்கே ஹீலிங்கை கொடுக்குறார். ஸோ அதுவும் அவருக்கு நடந்துடுது, சோமாயிடுறாங்க. இது 8வது. 9வது ரெக்கார்ட் 9வது அதிசயம் என்னென்னா, ஒரு முடக்குவாதம், பிடிவாதம்னு சொல்லுவோம். அதாவது கால் கை விளங்காமல் கட்டிலேயே படுத்த படிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை எப்படினாலும் நம்ம சுகம் வாங்கிடணும்னு சொல்லிட்டு கூட்டம் நிறைய ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 8 சம்பவம் நடந்த உடனே 9வது சம்பவத்தில் அவர் பக்கத்துலேயே போக முடியல, கூட்டம் கூட்டிக்கிட்டே இருக்குது. அப்போ எப்படி இவரை கொண்டு போய் நடக்க முடியாத அளவுக்கு இருக்கலாம்னு சொல்லிட்டு கூரை மேலோடி கட்டில் கட்டி உள்ளே இறக்குறாங்க. அவர் ஜீசஸ் கிரைஸ்ட் பார்த்துட்டு அவர் ஆச்சரியப்படுறாரு, இந்த அளவுக்குலாம் நம்பிக்கையோடு வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அங்கேயும் அவர் ஒரு அற்புதத்தை காமிக்கார். நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போ என்று ஒரே ஒரு வார்த்தை தான், முடிஞ்சிடுச்சு. அப்படியே அவர் எதை நினச்சி வந்தாரோ அந்த காரியம் அவருக்கு நிறைவேற்றி சொஸ்தமாகி நடக்க முடியாத நிலைமையில் வந்தவர் நடந்து போனார் என்று வேதத்தில் எழுதியிருக்கு. 10வது பார்த்திங்கன்னா ஹீலிங் ஆஃப் இந்த இது விதல்டு ஹேண்டுன்னு சொல்லுவோம். அதாவது கை கொஞ்சம் பலவீனமாக சூம்பி போயிருந்த ஒரு மனுஷன், அவர் தனக்கு ஒரு இது வேணும்னு சூம்பின கையை உடைய மனுஷனை நோக்கி நீ நடுவில் நில் என்றார். அவனுக்கு ஒரு இதை செய்யணும்னு சொல்லி கடவுளால் தூண்டப்பட்டு அவர் சொன்ன உடனே அவனுடைய கை சொஸ்தமாகுது. அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார். அப்படியே அவன் தன் கையை நீட்டினான். உடனே அவன் மறுகையை போல சொஸ்தமாயிட்டுன்னு எழுதுகிறாங்க. இது அப்படியே நீங்கள் மெமரியில் யோசித்து பாருங்கள், ரியலாக நடக்கிற மாதிரி நீங்கள் யோசித்து பாருங்கள். அப்போ தான் அந்த சம்பவங்கள் நம்ம ஃபீல் பண்ண முடியும். நம்ம வாசிக்கிறது வேறு, அதை அப்படி இமேஜின் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே வித்தியாசமாக தெரியும். இதுதான் அற்புதம்னு சொல்கிறோம், சரியா? அடுத்தது 11வது அர்ப்பணம். 10 சம்பவங்கள் முடிஞ்சிருச்சு. 11 இது கொஞ்சம் வித்தியாசமானது. கடைசியில் நம்ம இதை பற்றி பார்ப்போம்.
இது வந்து ஒரு யங் விடவுக்கு ஒரே ஒரு மகன் தான் இருக்கிறான். அந்த மகனும் மரித்து போயிடுறான். அந்த மகனை அடக்கம் பண்ண எடுத்துகிட்டு வரக்கூடிய ப்ரொசஷனில் எதிர்த்தாப்பில் ஜீசஸ் கிரைஸ்ட் போகிறாரு. யாரும் எந்த ரிக்வெஸ்ட்டும் கொடுக்கல. ஜீசஸ் கிரைஸ்டே வாலண்டியராக போய் க்யூர் பண்ணி அனுப்பி கொடுத்துட்றாரு. ஹீலிங்கில் 4 வெரைட்டியாக கடைசியில் கேட்டகரைஸ் பண்ணுறேன். அதில் இதை நான் சொல்கிறேன். கடைசியாக எந்த ரிக்வெஸ்ட்டும் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக கடவுள் வந்து அங்கே ஒரு காரியத்தை அந்த யங் விடோவருக்காக மனமிறங்கி செய்கிறத பார்க்குறோம். இது வந்து லூக்கா 7:12-16 வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்தது எல்லாரும் எப்பவும் பேசக்கூடியது லூக்கா 8:23-25 வரைக்கும். கப்பலில் இவர் நல்ல ஜீசஸ் கிரைஸ்ட் தூங்கிட்டு இருக்கும்போது கடல் கொந்தளிக்கிற நேரத்தில் சீஷர்கள் கிட்டத்தட்ட நான் சொன்ன 11 அதிசயங்களை பார்த்த பிறகும் அவங்களுக்கு இன்னும் நம்பிக்கை வராமல் கூட தான் இருக்காங்க. இருந்தாலும் ஜீசஸும் நம்பிக்கையோடு அவரை கூட வச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாரு. கண்டிப்பாக இவங்களுக்கு நம்பிக்கை நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு. ஸோ அந்த இடத்துலையும் அவர் உங்கள் நம்பிக்கை என்ன இந்த அளவு தான் இருக்கான்னு சொல்லிட்டு திருப்பியும் அங்கே அந்த அந்த ஸ்டாம், அந்த கடல் எல்லாத்தையுமே கொந்தளிப்பெல்லாம் அமர்த்தி காமிக்கிறாரு. அதாவது நேச்சரை கட்டுப்படுத்தி காமிக்கிறாரு. இது 12. 13வது பார்த்திங்கன்னா இதுவும் அடிக்கடி பேசப்படக்கூடிய ஒரு சம்பவம். லேகியோன் அப்படிங்கிற ஒரு லேகியோன் அப்படிங்கிற ஒரு பிசாசு கூட்டம் ஒரு மனுஷன் உள்ளே இறங்கினதுனால அவன் சமுதாயத்துக்குள்ளே இருக்க முடியாமல் மலைகளிலும் கல்லறைகளிலும் அங்குங்குமா அவன் ஓடி திரிகிறான். அப்பவும் பார்க்கும்போது அந்த இவரை பார்த்த உடனே அந்த பிசாசு தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகி என்னையை விரட்டி விட்டுரு அப்படின்னு அது சொல்லுது. விரட்டி விட்டுருன்னா அகல பாதாளத்துக்கு அனுப்பிடாத, இன்னும் உலகத்தில் வாழணும்னு பிசாசுக்கு ஆசை இருந்துக்கு. அல்லது அகல பாதாளத்துக்கு அனுப்புனா அதோட முடிஞ்சது, சாப்டர் க்ளோஸ். பட் அது என்ன சொல்லுது, அங்கே அனுப்பிடாத வேறு எங்கேயாவது அனுப்பி விடுங்க, நான் இன்னும் கொஞ்சம் சுற்றுறேன் அப்படிங்கிற ஒரு கணக்கு அதில் தெரியுது நம்மளுக்கு. உடனே ஜீசஸ் கிரைஸ்டும் பிசாசுக்கு ரிக்யூர்மெண்ட்டையும் பூர்த்தி பண்ணுற மாதிரி இருக்காங்க. சரி பிழைச்சி போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பன்னி கூட்டங்கள் அங்கே இருக்கு இல்லையா, அது மேலே ஏவி விட்டு அதை அந்த அந்த மனுஷனை வந்து ரிலீஸ் பண்ணி விட்றாரு. பாதாளத்தில் போக கட்டளை இடாதபடிக்கு அவைகள் அவரை வேண்டிக் கொண்டன. ஸோ ஜீசஸ் கிரைஸ்ட்டு ஒரு டெவில்ஸுக்கு ரிக்வெஸ்ட்டையும் இங்கே கேட்குற மாதிரி இருக்குது. பட் எதுக்கு என்னன்னு நம்மளுக்கு புரிஞ்சுக்கிட்ட சக்தி இல்லை. பட்டு அங்கே நடந்திருக்கு அந்த மாதிரி. அடுத்தது 13 முடிஞ்சது. இது 14வது சம்பவம். இது வந்து எல்லாரும் தெரிஞ்சது தான். ஒரு 12 ஆண்டு காலமாக சுகவீனமாக இருந்த ஒரு தாய் எப்படினாலும் சுகம் பெறணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தில் கூட்டம் பெருக அவரை அப்ரோச் பண்ண முடியல. முதல்ல ஈஸியாக அப்ரோச்சபிளாக இருந்தாங்க. எங்கள் கல்யாண வீட்டில் யாரும் தெரியாத மனுஷனாக நின்னார் பரதவம்மா இல்லையா. ஒரு ஓரத்தில் இருந்துக்கிட்டு தண்ணியை ஊற்றுங்கப்பா சரியாக போயிடும்னு சொன்ன ஜீசஸ் கிரைஸ்ட் கிட்டத்தட்ட 13 அதிசயங்கள் காமிச்ச உடனே அவரை நெருங்க முடியாத அளவு பவுண்ட்ரி, ஃபஸ்ட் லேயர், செகண்டு, தேர்டுன்னு ஃபார்ம் ஆகுது. ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ இந்த அம்மாவால் அப்ரோச் பண்ண முடியல. எப்படினாலும் அவர் சட்டையை பிடிச்சாது ஜோமாக்கிடலான்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு அந்த கூட்டத்தில் போய் அவருடைய கார்மெண்ட்ஸை தொட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு அந்த அம்மாவுக்கு சுகம் வருது. அதை ஜீசஸ் கிரைஸ்டும் உணர்ந்து அதை அந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணிக்கிறார். யார் தொட்டிங்க, எதுக்கு தொட்டிங்க, என்ன நடந்தது அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிக்கிறாரு. ஸோ அந்த அம்மாவுக்கும் அந்த 18 ஆண்டுகள் அவங்க இருந்த கஷ்டத்தில் இருந்து அவங்களுக்கு நிவர்த்தி ஆயிடுச்சு. அடுத்தாப்புல 15வது அதிசயம் அற்புதம் என்ன போட்டிருக்காங்கன்னா, ஒரு அம்மாவுடைய மகள் மரித்து போகிறாங்க. அவங்க ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. எப்படினாலும் எனக்கு மீண்டும் உயிர் கொடுத்தே ஆக வேண்டும் என்று அவங்க நிர்பந்தப்படுத்தி கேட்குறாங்க. அப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் பார்க்காரு, கூட்டம் நிறையா இருக்குது. ஸோ அவர் வந்து கொஞ்சம் தனிமையாக பண்ணணும் அப்படின்னு உணர்ந்து பேதுரு, யாக்கோபு, யோவான் பெண்ணுடைய தகப்பன் தாய் 5 பேர் மாத்திரம் இருங்க, மீதி எல்லாரும் ஒதுங்கிருங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த அற்புதத்தை காமிக்கிறாரு. அவளுடைய கையை பிடித்து பிள்ளையே எழுந்திரு என்றார். ஒரு வார்த்தை தான். அந்த
சுகம் பெற்று அந்த அந்த குழந்தை வந்து எந்திரிச்சிருது. லூக்கா 8:51 56 வரைக்கும் இந்த 15வது சம்பவத்தை பைபிளில் நம்ம பார்க்கலாம். அடுத்தது 16 ஹீல்ஸ் 2 பிளைண்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். 2 கண் தெரியாதவர்களை அவர் வந்து இங்கே சுகப்படுத்துகிறாரு. இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக சுகப்படுத்துகிறாரு. அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்றார். உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இதை நிறைய இடத்துல அவர் என்ன செய்கிறாருன்னா, ஞாயிற்றுக்கிழமைகளில் தான், ஓய்வு நாளில் தான் சுகப்படுத்துகிறாரு. சுகப்படுத்திட்டு யார்கிட்டையும் சொல்லாதன்னு சொல்கிறாரு. சொல்லாதன்னு சொன்னதுக்கு ஆப்போசிட்டாக எல்லார்ட்டையும் போய் சொல்கிறாங்க எல்லாரும். இதான் நடந்துக்கிட்டே இருக்குது. இது வரைக்கும் நடந்த சம்பவங்கள் போகிறான். எதுக்காக வெளியே சொல்லாமல் இருக்கணும் அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு பண்ணினாருன்னு புரியலை. பட் அதை அடிக்கடி அவர் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். யார்கிட்டையும் சொல்லாதீங்க சொல்லாதீங்க சொல்லாதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இவங்க கூட்டமும் கூடிக்கிட்டே போயிட்டே இருக்குது. 17வது பார்த்தோம்னா, ஒரு மனுஷன் வந்து பிசாசின் பிடியில் இருந்து அவனுக்கு பேச்சு வராமல் இருந்தாங்க. ஸ்லைடு 14 இருக்குது, ஸ்லைடு 14. பிசாசின் பிடியில் இருந்து பேசாமல் இருக்கிறாங்க. அப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் பார்க்குறாரு. அவருக்கு தெரிஞ்சிருச்சு இந்த பேச்சு வராமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, ஒரு பேடு கோஸ்ட் ஸ்பிரிட் உள்ள இருக்குது அப்படிங்கிறது ஜீசஸ்க்கு தெரியுது. உடனே இவருக்கு ஒரு சுகத்தை கொடுக்கணும்னு நினச்சி அந்த கோஸ்ட்டை ரிலீஸ் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹி ஸ்டார்டட் டாக்கிங். அவருடைய அந்த ஊனம் வந்து அவரை விட்டு நீங்கிருது. 18வது பார்த்தோம்னா, 18வது அதிசயத்தை பார்ப்போம். இதுவும் நம்ம அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு சம்பவம் தான். 36 வருஷமாக ஒரு குளத்து பக்கத்தில் இருந்து குளம் கலங்கும் போது ஆளாக உள்ளே போனால் சுகம் கிடைக்கும்னு ஒரு ஐதீகம் இருந்திருக்கு. அது நடந்துக்கிட்டு இருந்திருக்கு. 38 ஆண்டுகளாக ஒருத்தர் முயற்சி பண்ணி பார்க்குறாரு. யாராவது ஒருத்தர் முந்திடுறாங்க. அவரால் ஒன்றும் பண்ண முடியல. அப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் கேட்குறாரு, என்ன நடந்தது, நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாரு. அவருடைய கஷ்டத்தை சொல்கிறாரு. குளம் கலங்கும் போதெல்லாம் என்னைய வந்து தள்ளிட்டு போயிடுறாங்க, என்னையால் நடந்து போக முடியல அப்படின்னோடனே இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது. அப்போ அந்த குளத்தில் குளிக்கணுங்கிற கண்டிஷன் இல்லை. ஜஸ்ட்டு எந்திரிச்சு போனால் எந்திரிச்சு போயாச்சு. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு சொஸ்தம் அங்கே வந்து அந்த மனுஷனுக்கு கிடைக்கிது. 19வது பார்த்தோம்னா, சொல்லவே வேண்டாம், எல்லாருக்கும் தெரியும். 5 அப்பம் 2 மீனுக்கு உள்ள சம்பவங்கள் எல்லாரும் நல்லா தெரியும். அடுத்தது 20 பார்த்தோம்னா, அதுவும் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சது தான். ஜீசஸ் வாக்ஸ் ஆன் த சீ வாட்டர். ஸோ இந்த சம்பவங்கள்லாம் நம்மளுக்கு எப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருந்துக்கிட்டு தான் இருக்கும், இன்னமும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இல்லையா? ஸோ இது வந்து இரவு 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். ஏன்னா இவர் வந்து மலையில் கரையில் உட்காந்துட்டு இருக்காரு, படகு போயிட்டுருக்கு, அக்கறைக்கு போங்கன்னு சொல்கிறாங்க. நைட்டு நேரத்தில் பார்க்கும்போது படகு கொந்தளிச்சிக்கிட்டு இருக்கு. சீஷர்கள்லாம் அதில் போகிறாங்கன்னு நினச்சிட்டு இவருக்கு படகு இல்லை. அவர் பாட்டுக்கு தண்ணிக்கு மேலே அற்புதமாக நடந்து போகிறாரு படகு பக்கத்தில் ஓடி. அதையும் சீஷர்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பார்த்துக்கிட்டு அவங்களால நம்ப முடியலை. இருந்தாலும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு மேலும் அவங்களுடைய நம்பிக்கை வந்து இன்னமும் ஸ்ட்ரென்தன் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 21வது அற்புதம் வேதத்தில் குறிப்பிட்டது வந்து மத்தேயு 14:35-36. நிறைய கூட்டம் கூடுது. நான் சொல்ல ஒவ்வொரு அற்புதம் முடிய கூட்டம் கூடிக்கிட்டே இருக்குது. ஒன்றுமே பண்ண முடியல. அவரால் வந்து ஒரு டோக்கன் கூடு சிஸ்டம்லாம் போட முடியலன்னு நினைக்கிறேன். ஒன்றுமே செய்ய முடியல அவரால். அப்போ அட்லீஸ்ட் அவர் கார்மெண்ட்டை தொட்டு அவங்கவுங்க குணமடைஞ்சிட்டு போங்க. நம்பிக்கை இருக்கிறவங்க எல்லோரும் தொட்டால் குணமாகாது. நம்பிக்கை இருக்கிறவங்க அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் குணமாகிற கண்டிஷனில் அங்கே வந்து ஒரு சம்பவங்கள் நடக்கு. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டு கொண்டார்கள். தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். அப்போ தனித்தனியாக ஒவ்வொருத்தரை பார்த்து சொல்ல முடியாத அளவுக்கு கூட்டங்களும் வருது, சம்பவங்களும் நடந்துக்கிட்டே இருக்குது பாசிட்டிவாக. எத்தனை பேர் தொட்டாங்க, எத்தனை பேர் குணமானாங்கன்னு நம்மளுக்கு இல்லை, விளக்கம் இல்லை. ஆனால் நிறையா பேர் தொட்டிருக்காங்க, நிறையா பேர் குணமாகியிருக்காங்க. 22வது பார்த்தோம்னா,
ஒரு திருப்பியும் ஒரு பிசாசு பிடிச்ச ஒரு சம்பவத்தை எழுதுகிறாங்க. மத்தேயு 15:22 28 வரைக்கும். ஸ்லைடு 17 இருக்குது, ஸ்லைடு 17. அப்போ பார்த்தீங்கன்னா, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கிடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். அந்த அம்மா எப்படினாலும் என்னுடைய மகள் பிசாசின் பிடியில் இருக்குது, எனக்கு க்யூர் பண்ணி கொடுங்கன்னு பிடிவாதமாக கேட்டதின் மத்தியில் இவர் நேர போகலை, ஜஸ்ட் ஒரு வேர்டுன்னு சொல்லி அங்கே க்யூர் பண்ணி கொடுத்துட்றாரு. 23 பார்த்தோம்னா, டெஃப் அண்ட் டம்ப், அதாவது காது கேட்கலை, பேச முடியலை அப்படிங்கிற ஒரு கேட்டகரியை 23வது ஹீலிங்கில் கொண்டு வராங்க. இதில் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுறாரு. இது வரைக்கும் அவர் பண்ணது வஸ்திரத்தை தொட்ட சுகமாயிரும், அல்லது அவர் வார்த்தையில் சொன்னால் சுகமாகும், எல்லாமே ஒரு ரிமோட்டில் இருந்துகிட்டே இருந்தது. இப்போ அவர் கொஞ்சம் வேறு மாதிரி ஒரு ப்ரொசீஜரை அடாப்ட் பண்ணுற மாதிரி தெரியுது. இந்த இடத்துல என்ன செய்கிறது, அவருடைய உமிழ்நீரை எடுத்து காதில் வச்சு, கையவும் காதுலையும் வாயில் நாக்குலையும் வச்சு அவர் இந்த சொஸ்தத்தை கொடுக்காரு. இந்த சம்பவங்களும் நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்தது, அவன் செவ்வையாய் பேசினான் அப்படின்னு மார்க் 7:35 வசனத்தில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. 24வது பார்த்திங்கன்னா, இதுவும் இந்த 5000 பேரை போஷிக்கிற மாதிரி ஒரு சம்பவம் தான். 7 அப்பம் சில மீன்களை வச்சு 4000 மனுஷர்கள் கூட்டத்துக்கு வந்தவங்களுக்கு போஜனம் பண்ணுறதுக்காக கொடுக்குறாங்க. 25வது அதிசயத்தை பார்த்தோம்னா, இதுவும் ஒரு வித்தியாசமான முறையில் குணப்படுத்துகிறாரு. என்னென்னா, கண்ணு தெரியாத ஒரு மனுஷனுக்கு அவருடைய கண்ணில் திருப்பியும் உமிழ்நீரை தான் எடுத்து வச்சு க்யூர் பண்ணுறாரு. ஸோ இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு மெத்தடில் க்யூர் பண்ணுறாரு. அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து, எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். அவன் எட்டி பார்த்து, நடக்கிற மனுஷரை மரங்களை காண்கிறேன் என்றான். திருப்பியும் அவர் கண்ணில் கையை வச்சு குணப்படுத்துகிறாரு. செக் பண்ணி திருப்பியும் கன்ஃபார்ம் பண்ணி குணப்படுத்துகிறாரு. இது கொஞ்சம் அவரே கொஞ்சம் வாட்ச் பண்ணி க்யூர் ஆன மாதிரி தெரியுது. 26 பார்த்தோம்னா, அங்கேயும் ஒரு பார்ன் பிளைண்ட், பிறவியிலேயே கண் தெரியாத ஒரு மனிதரை, இதுவும் நம்ம 2 வாரத்துக்கு முன்னால் நம்ம ஆலயத்திலேயே இந்த டாப்பிக்கை பேசினாங்க, நம்ம ஐயா பேசினாங்க. உமிழ்நீரை மண்ணில் போட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி இது பண்ணி எடுத்து அதையும் கண்ணில் வச்சு சில டெக்னிக் மூலமாக தான் அந்த அதிசயத்தை காண்பிச்சுக்கிறாரு. 27 பார்த்தோம்னா, அதுலேயும் ஒரு ஸ்பிரிட்டை விரட்டுறாங்க. ஒரு சின்ன பையனுக்கு ஒரு அசுத்தாவை பிடித்து அவனை ரொம்ப அலக்கழிச்சிட்டு இருந்திருக்கு. பிள்ளையினுடைய தகப்பன் விசுவாசிக்கிறேன் என்று அவர்கிட்ட கேட்குறாரு. அது மாத்திரம் இல்லாமல் அவனால் விசுவாசிக்க முடியல. ஏன்னா அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும்னு திரும்பி அவர்கிட்ட போய் கேட்குறான். அவனால் விசுவாசிக்க முடியல, ஆனால் எப்படினாலும் விசுவாசிச்சே ஆகணும்னு சொல்லிவிட்டு அதுக்கும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி ஜீசஸ்டே கேட்குறான். ஜீசஸும் அங்கே ஹெல்ப் பண்ணுறாரு. விசுவாசியாக மாற்றுறதுக்கும் இந்த இடத்துல ஜீசஸ் கிரைஸ்ட் ஒர்க் பண்ணுறாரு. ஒர்க் பண்ணி அவர் அந்த மிராக்களை கொடுக்குறாரு. செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதட்டினார். ஸோ அந்த ஒரு வேர்டு சொன்ன உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த பையனை விட்டு அந்த அஸ்தாவி போய் அந்த பையன் சுகமடைஞ்சிடுறான். 28வது அற்புதம் பார்த்தோம்னா, பிரசங்கம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் டேக்ஸ் போட்டுட்டு இருந்திருக்காங்க போல தெரியுது, வரி கட்டணுமா. இவங்க டிஃபால்ட் ஆகிட்டாங்க, வரி கட்டலை. அப்போ வரி கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யார்? அவங்க டிசைபிள்ஸ். உடனே அதுக்கும் அவர் என்ன சொல்கிறாரு, நேராக நீ போய் கடலுக்கு போய் ஒரு தூண்டில் போட்டு உனக்கு முதல்ல பிடிக்கக்கூடிய மீனை எடுத்துக்கோ, அது வாயிலிருந்து உனக்கு சில்வர் நாணயங்கள் கிடைக்கும், அதையே உனக்கும் எனக்கும் சேர்த்து கட்டிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுவும் நடந்தது, அதையும் கட்டியிருக்காங்க. இது 28வது மிராக்கிளாக எழுதப்பட்டுள்ளது. அடுத்தது பார்த்திங்கன்னா 29 பார்த்திங்கன்னா, ஒரு கண் தெரியாதவங்க தான், ஊமை. அவர்
ஊமையாய் இருந்த ஒரு பிசாசை துரத்தினார். பிசாசு புறப்பட்டு போனபடி ஊமையன் பேசினான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். லூக்கா 11:14 ரெக்கார்டாயிருக்கு. இவருக்கு அற்புதங்களை செய்ய செய்ய ஒரு பக்கம் கூட்டம் அவரை சேர்ந்து விசுவாசிகள் கூடிக்கிட்டே வர்றாங்க, இன்னொரு பக்கம் அவருக்கு எதிர்ப்புகளும் கூடிக்கிட்டே வருது. ரெண்டுமே நடக்குது. ஆதரவும் வருது, எதிர்ப்பும் வலுத்துக்கிட்டே வருது. 30வது அதிசயம், மொத்தம் 37. இப்போ 30வது அதிசயத்தில் வராரு. 18 வருஷமாக கூன் போட்டுட்டு இருந்த ஒரு வயசான அம்மாவுக்கு அந்த கூன் சரியாக்குற மாதிரி ஒரு மிராக்கிளை செய்கிறாரு. அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள் என்று லூக்கா 13:13 எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ 18 வருஷம் சுகவீனமாக இருந்த ஒரு அம்மாவை தொட்டு சுகமாக்குறாரு. நீர்க்கோவை நோயில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனையும் சுகமாக்கி கொடுக்குறாரு. அது 31 ஹீலிங் ஆகுது. அடுத்தாப்புல ஒரு 10 லெப்ரசிகளையும் அவர் க்யூர் ஆக்குறாரு. அது லூக்கா 17 எழுதப்பட்டு இருக்கிறது. 33வது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது. லாசரஸ் உயிர் கொடுக்கறது. 4 நாள் ஆன பிறகும் அவருக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்கணும்னு சொல்லி உயிர் வர்ற மாதிரி உயிர் கொடுக்குறாங்க. 33 இதுவும் நம்ம பலமுறை பல நேரங்களில் பார்த்துருக்குறோம். 34 பார்த்திங்கன்னா இந்த ரோட் சைடில் இருக்கக்கூடிய ஒரு பிளைண்டை அவர் க்யூர் பண்ணுறாரு. அவர் சத்தம் போட்டு பார்க்குறாரு. அப்புறம் கடைசியில் ஜீசஸ் கிரைஸ்ட் நின்று அவரையும் பார்த்து, இயேசு அவனை நோக்கி, நீ போகாமல் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியில் இயேசுவுக்கு பின் சென்றான். அடுத்தது 35 வந்துட்டோம். இது இந்த அத்தி மரத்தை பார்த்து பழம் இருக்கான்னு அவர் போகும்போது அங்கே பழம் இல்லைன்னு அத்தி மரத்துக்கு உடனே ஒரு கட்டளை போட்டுடுறாரு. வாழ்க்கையிலேயே உன்னுடைய பழத்தை யாருமே இனிமேல் சாப்பிட மாட்டாங்க, நீ இருக்கிறதும் ஒன்று தான், இல்லாமல் இருக்கிறதும் ஒன்று தான் சொல்லிவிட்டு அங்கே ஒரு மரத்துக்கும் ஒரு சாபமும் விழுந்துருது. அடுத்தது அவருடைய அந்த கொல்கத்தா மலையில் உள்ள சம்பவம் 36. ஒரு சோல்ஜருடைய இயர் கட்டான உடனே அங்கேயும் ஒரு மிராக்கிளை பண்ணுறாரு. அதுக்கு கடைசி மிராக்கிள் அவர் வேதத்தில் எழுதப்பட்டது ரெசரெக்ஷன், அதாவது உயிர்த்தெழுந்த பின்பு அப்பவும் திருப்பி ஸ்டார்டிங் கண்டிஷனுக்கே உள்ள இதை பண்ணுறார். அதாவது ஸ்டார்டிங்கில் இந்த ஷீஷர்களை அவர் வசம் இழுக்கிறதுக்காக என்ன ஒரு அதிசயத்தை கொடுக்குறாரு, மீன் கிடைக்காத இதில் மீன் பிடிக்க வைக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்து கடைசியாக விடை பெறும்போதும் அதே சம்பவத்தை திருப்பி ஒரு தடவை சீஷர்களுக்கு காமிக்கிறார். அப்போ சீஷர்கள் இவர் இறந்த பிறகு கம் டு ஜீரோக்கு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இல்லையா? நம்மளை விட்டு போயிட்டார், இனிமேல் நம்ம என்ன செய்ய போகிறோம், மீன் பிடிக்க போகன்ட்டு போகிறாங்க. திருப்பியும் அதே சம்பவத்தை திருப்பி கொண்டு வச்சு அவங்களுக்கு விசுவாசத்தை கொடுத்து திருப்பி அவங்கள பலப்படுத்திட்டு அவர் போன மாதிரி நம்ம அந்த கருத்தில் எடுத்துக்கிடலாம் இந்த சம்பவங்களை பார்க்கும்போது. இது மொத்தமாக பார்த்திங்கன்னா 37 சம்பவங்கள் நம்ம வேதத்தில் பார்த்துருக்கோம். ஸ்லைடு 26 இந்த 36ஐயும் கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். ஸ்லைடு 26 ஓகே போட்டாங்க. இதை பார்த்திங்கன்னா ஒரு 4 தலைப்புக்கு கீழே இது அவ்வளோத்தையும் அகாமடேட் பண்ணலாம். 4 தலைப்பில் செக்யூரேட் பண்ணி 37ஐயும் தனித்தனியாக பார்த்தா தனித்தனி ட்ராக்காக தெரியும், நம்மளுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். நம்ம அதை கன்சல்டேட் பண்ணி மொத்தமாக எடுத்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நம்ம திங்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா ஹீலிங்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் மொத்தம் 20, நான் சொன்னதில் 20 ஹீலிங்ஸில் கொண்டுடலாம். மிராக்கிள்ஸில் 9 கொண்டுடலாம். அதுலேயே அந்த டாபிக் இருக்கும், நீங்கள் வாசித்தாலே தெரியும். ஸ்பிரிட்ஸுக்கு கீழே ஒரு 6 சம்பவங்களை கொண்டுடலாம். ரைசிங் த டெட், இறந்தவர்களை உயிர் கொடுப்பதில் 3 சம்பவங்களை கொண்டுடலாம். இப்போ இந்த 4 சம்பவத்தையும் பார்க்கும்போது 4 ஹெட்டிங்கில் 4 சம்பவமாக நம்ம வச்சுக்கிடுவோம். பார்க்கும்போது இதில் மிராக்கிள்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா 1 to 9 இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஓட்டரை ரசமாக மாற்றுறது, கடலில் இந்த இடத்துல போட்டால் மீன் கிடைக்கும் அப்படிங்கிறது. ஸோ அந்த காலத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னால் பார்க்கும்போது அன்னைக்கு இருந்த தொழில்நுட்பம் அதுகளெல்லாம் பார்க்கும்போது இதில் சில காரியங்கள் எல்லாமே மிராக்கிள்ஸாக தெரிஞ்சிருக்கலாம். இப்போ இதில் நம்ம பார்த்தோம்னா சில காரியங்களை பார்த்திங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள்
கடலில் மீன் இருக்கான்னு பார்க்குறதுக்கு இப்போ ஃபிஷ் ஃபைண்டர்னு சொல்லி நிறைய சிஸ்டம்ஸ்லாம் இன்வென்ட் பண்ணிட்டாங்க. சரியா? அன்னைக்கு இருந்த தொழில்நுட்பம் வேறு, இன்றைக்கி இருக்க தொழில்நுட்பம் வேறு. அப்போது மிராக்கிள் அப்படின்னு ஒரு டெஃபினிஷன் நம்ம எடுத்தோம்னா அதுக்கு என்ன சொல்லலாம்? மிராக்கிள்னால் எதை மிராக்கிள்னு சொல்லலாம்? நடக்க முடியாத சம்பவம் நடந்தால் அது வந்து மிராக்கிள், அற்புதம், அதிசயம் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு சின்ன கருத்து ஆலோசனை தான். நம்ம இதில் ரைட்டு தப்புன்னு பேச முடியாது. இதில் இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய காலத்தை எடுத்துக்கிடுவோமே, கற்காலத்தை எடுத்துக்கிடுவோமே. கற்கால மனிதர்களுக்கு எந்த அளவு அன்னைக்கு விஞ்ஞான அறிவு இருந்திருக்கும்னு நினைக்கிறோம்? ஒன்றுமே இருந்திருக்காது. அப்போ அந்த காலத்தில் இருந்த மனிதனுக்கு அற்புதம், மிராக்கிள் அப்படின்னு நினச்சோம்னா அவன் கண்ணை திறந்து பார்க்குறதுலாம் அற்புதம் தான். அவனுக்கு திடீர்னு மேலே இடி விழும், திடீர்னு மின்னல் அடிச்சுன்னா எல்லாம் அற்புதம் தான். ஒன்றுமே தெரியாது அவனுக்கு. பட் நாகரிகங்களும் விஞ்ஞானமும் பெருகி வர வர அந்த அற்புதம்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த பெரிய டொமைன் சின்னதாகி வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த நாகரிகம், விஞ்ஞானம், சயின்ஸ், இன்வென்ஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சோம்னா அது முடியலை. அது தொடர்ந்துக்கிட்டே தான் போயிட்டே இருக்குது. நம்ம இன்றைக்கி இந்த நிலைப்பாட்டில் பார்க்கும்போது இன்றைக்கி இருக்க விஞ்ஞானத்தில் சில இது நடக்கும், சில இது நடக்காது. நடக்க முடியாததை அற்புதம்னு ஒரு டெஃபினிஷனை வச்சு நம்ம சொல்கிறோம். இந்த பைபிள் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னால் எழுதும்போது அந்த நேரங்களில் உள்ள அற்புதத்தை அவங்க அற்புதம்னு எழுதியிருக்கிறாங்க. பட் இதுலேயுமே இந்த 9 பாயிண்ட்லேயுமே எதுக்குமே நம்ம ஆன்சர் இன்னமும் சொல்ல முடியாது. அதனால் நம்ம இது வந்து நடக்கலை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா விஞ்ஞானமே இன்னும் வளர்ந்துக்கிட்டு தானே இருக்குது. விஞ்ஞானம் இன்னும் வளர்ந்து போக வேண்டியது இருக்கு. இன்னும் விஞ்ஞானம் வளர்ந்து முடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆன்சர் வரலாம். வானத்தில் பறக்க முடியாத காலங்கள் ஒரு காலம் உண்டு. ஆனால் இன்றைக்கி வானத்தில் பறக்கிறோம்ல. அன்னைக்கு வந்து வானத்தில் ஒருத்தங்க பிறந்தாங்கன்னா அது அற்புதமாக தெரிஞ்சிருக்கலாம். பட் இன்றைக்கி அது அற்புதம் இல்லை, சாதாரணம். புரியுதில்ல உங்களுக்கு? அதனால் விஞ்ஞானம் வளர்ச்சி போயிட்டே இருக்கு. அதனால் இந்த 9 பாயிண்ட்லேயும் நம்ம சிலது நடக்கிறதுக்கு தெரியும் நம்மளுக்கு இன்றைக்கி இருக்க அறிவின்படி. மற்றது வந்து நடந்திருக்கும், ஒருவேளை இன்னும் காலங்கள் போகும்போது விஞ்ஞான வளர்ச்சியில் நடந்துக்கலாம் அப்படின்னு நம்மளுடைய மைண்டு அது வந்து எடுத்துக்கிட்டதுக்கு வாய்ப்பு உண்டு. ரெண்டாவது, இந்த ஹீலிங்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா இதில் தான் ரொம்ப முக்கியமாக நான் ஒரு 4 பாயிண்ட்டை மாத்திரம் எடுத்தேன். அதை மாத்திரம் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு ஹீலிங் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே வேண்டாம். உங்களுக்கு என்ன தேவையோ, நமக்கு என்ன தேவையோ கர்த்தர் அறிவார், அவர் வந்து கொடுத்துருவார். இதுக்கு உதாரணம் தான் அந்த இளம் விதவையினுடைய இறந்த மகனை கர்த்தரே மனதுருகி இல்லையா பாடையை தொட்டு உயிர் கொடுத்து அந்த இளம் விதவைக்கு ஆறுதலாக அந்த பையன் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கர்த்தரே செஞ்சுட்டு அவரே போயிட்டார். அந்த அம்மா கேட்கவே இல்லை. வாலண்டியராக ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து செஞ்சு கொடுத்துட்டு போயிருக்காரு. எப்பேற்பட்ட அற்புதம் அது! உயிர் இல்லாமல் இறந்த ஒரு மகனுக்கு உயிரை கொடுத்துட்டு போயிருக்காரு. அற்புதத்திலே நம்பர் 1 இல்லையா? ஃபஸ்ட்டு அற்புதம் சொல்லலாம், இறந்ததை உயிர் கொடுக்கறது. அதை செஞ்சுட்டு போயிருக்காரு. அதை அந்த அம்மா கேட்கவே இல்லை. அது ரொம்ப வருத்தப்பட்டு போகுது. இவராக மனதுருகி செய்கிறார். அப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் இதுபடி பார்த்தோம்னா கேட்காததையும் அற்புதங்கள் நம்மளுக்கு தகுந்த நேரத்தில் கிடைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை இதில் நம்ம எடுத்துக்கிடலாம். ரெண்டாவது, நான் கண்டிஷனல் ரிக்வெஸ்ட். அதாவது என்னென்னா சித்தமானால் சுத்தமாக அப்படிங்கிற அந்த இதை சொன்னேன்ல. அதாவது இது வந்து என்னென்னா அற்புதம் கொடுக்குன்னா கொடுங்க, வேண்டாம்னா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஜீசஸ் கிரைஸ்ட்டை ஒப்படைக்கிற மாதிரி. உங்களுக்கு கொடுக்க முடிஞ்சால் கொடுங்க, இல்லாட்டி வேண்டாம்னாலும் வேண்டாம். டூ ஆர் டை மாதிரி 50-50% இருக்கிற மாதிரி. அப்புறம் இன்னொன்று ரொம்ப இறங்கி போய் கேட்குறது. இந்த 100க்கு அதிபதி எவ்வளவு தான் ஸ்டேட்டஸ் இருந்தாலும் ஒரு மரியாதை கொடுத்து போய் கேட்குறாரு, தாழ்த்தி கேட்குறாரு, அவருக்கு கிடைக்கப்படுது. நாலாவது கண்டிஷனல் சப்ஜெக்ட் டு வெரிஃபிகேஷன் அண்ட் அக்செப்டன்ஸ்ன்னு சொல்லலாம். அதுதான் நம்ம ரெண்டாவது பார்த்தோம்னு நினைக்கிறேன். அவருடைய மகனை குணமடையணும்னு சொல்லிட்டு ஓடி என் வீட்டுக்கு வந்தே ஆகணும்னு பிடிவாதமாக கூடுறார். என் வீட்டுக்கு வரணும், என் பையனுக்கு நீங்கள் சுகம் கொடுக்கணும் அப்படின்னு பிடிவாதமாக கூடுறாரு அவர். பட்டு ஜீசஸ் அவனுடைய டெம்பரமெண்ட் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நான் வர முடியாது, நீ போ, அவன் சுகமடைஞ்சிட்டான்னு சொல்கிறார். அந்த சொன்ன அந்த நேரத்தையும்
அவன் குணமான நேரத்தையும் அவர் மேட்ச் பண்ணி பார்த்து அதுக்கு பிறகு தான் அவர் யோசித்துக்கிறாரு, ஜீசஸ் சொன்னதுனால தான் இந்த அற்புதம் கிடச்சிருக்கு, தானாக சுகமாகலைன்னு இவ்வளவு அனாலிசிஸ் பண்ணி கடைசியில் அந்த கிஃப்டை அவர் பெறுறார். 4 கேட்டகரியாக இந்த ஹீலிங்கை நம்ம கேட்டகரைஸ் பண்ணலாம். அப்புறம் இந்த ஸ்பிரிட்ஸு பார்த்திங்கன்னா அசுத்தாவிகள், இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் பார்த்துக்கோங்க. இந்த சப்ஜெக்ட் நம்ம கண்ணுக்கு தெரியாது. இந்த ஸ்பிரிட் நம்ம கண்ணுக்கு தெரியாது. வெதர் அது ஹோலி ஸ்பிரிட்டோ பேட் ஸ்பிரிட்டோ எந்த ஸ்பிரிட்னாலும் சரி, இது நம்மளுடைய கண்களுக்கு விசிபிலிட்டியாக தெரியாது. அப்போ எப்படி தெரியும்? ஒரு மனிதனுடைய நடவுடை பாவனைகளில் இருந்து தான் அதை நாம் தெரிந்து கொள்ள முடியுங்கிற மாதிரி நம்ம இது வரைக்கும் பார்த்த சம்பவத்தின் அடிப்படையில் சொல்லலாம். ஜீசஸ் கிரைஸ்ட் ஹீ இஸ் ஏ ஹோலி ஸ்பிரிட்டட் மேன். அவரில் பரிசுத்த ஆவி நிறைந்த ஒரு மனிதர் ஜீசஸ் கிரைஸ்ட். ஸோ அவருடைய நடவுடை பாவனைகளை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிடலாம், ஹோலி ஸ்பிரிட் இருக்குது அப்படின்னு. 6 சம்பவங்கள் நம்ம பார்த்தோம். பேட் ஸ்பிரிட் இருக்கக்கூடிய மனிதர்கள் எப்படி பிஹேவ் பண்ணினாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இது எல்லாம் பேட் ஸ்பிரிட் இருக்கிறவங்க அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணிடலாம். ஆனால் இந்த பேட் ஸ்பிரிட் இருக்கக்கூடிய சம்பவங்களை தற்சமயம் விஞ்ஞான ரீதியாக அதுக்கு நிறைய மறு விளக்கங்கள் கொடுத்து ஆராய்ச்சி நிறைய பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த சப்ஜெக்ட் நம்ம இன்றைக்கி பார்க்க வேண்டாம், இன்னொரு நாளைக்கு நான் அந்த சப்ஜெக்டை எடுத்து நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். நிறைய அதில் இன்ஃபர்மேஷன் வெளியே எடுத்துருக்குறாங்க. இந்த அசுத்த ஆவிங்கிறத எப்படி அது ஒரு உடம்புல இருக்குது, அது என்ன செய்யுது, எப்படி ஒரு மனுஷனை அலக்களிக்க வைக்குதுங்கிற கருத்துகள் நிறைய விஞ்ஞான ரீதியான கண்டுபிடிப்புகளும் எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் பண்ணி வச்சுருக்காங்க. அது எல்லாம் சேர்த்து இன்னொரு நாள் பார்ப்போம். ஃபைனலாக ரைசிங் த டெட், இறந்த மனிதனுக்கு உயிர் கொடுப்பது என்பது முடியாத காரியம். அதுவும் ரொம்ப நாளைக்கு உயிர் கொடுக்கிறது முடியாத காரியம். ஆனால் விஞ்ஞானத்தின் அடிப்படையில் இன்றைக்கி இருக்கிற மெடிக்கல் ஃபெசிலிட்டியில் பார்த்தோம்னா மிஷின் எல்லாத்தையும் மாட்டி ஒரு மனுஷனை உயிரை தக்க வைக்க முடியுது. உயிர் கொடுக்க முடியல, உயிரை தக்க வைக்க முடியுது. நம்ம நிறையா நியூஸ் பேப்பரில் பார்த்துருக்கோம். பெரிய பெரிய ரொம்ப முக்கியத்துவமான மனிதர்கள் அவங்க இறப்பு படுக்கையில் போய் மரண படுக்கைக்கு போன உடனே மெடிக்கல் குரூப்புக்கு தெரியும் கிட்டத்தட்ட எல்லா சிஸ்டமும் போகுது, டெத்தாக போகுது அப்படிங்கிற கண்டிஷன் வந்தோடனே மெடிக்கல் இன்றைக்கி இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தில் என்ன செய்கிறாங்க, ஹார்ட்டுக்கு ஒரு மிஷினை போட்டுடுறாங்க, லங்ஸுக்கு ஒரு மிஷினை போட்டுடுறாங்க, கிட்னிக்கு ஒரு மிஷினு, உள்ளே இருக்க உறுப்புகள் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மிஷின் போட்டு விட்டு இறப்பதை தள்ளி போட முடியுது அவங்களால. ஆனால் உயிர் கொடுக்க முடியலை. நம்ம நிறைய பேப்பரில் ரீசெண்டாக இப்போ ஒரு 2 வருஷத்தில் கொரோனானால நிறையா பார்த்துருக்கோம். அந்த பேர்களெல்லாம் நான் இப்போ சொல்ல விருப்பப்படலை, உங்களுக்கே அந்த பேர்கள்லாம் நினைவுக்கு வரலாம். கடந்த 5 ஆண்டுகளாக பார்த்திங்கன்னா நிறைய பெரிய மனிதர்களை அவர்களுடைய ஆக்சுவல் டெத் டேட்டில் இருந்தே எத்தனையோ மாதங்கள் அவங்கள முயற்சி பண்ணி பார்த்துருக்காங்க. அதாவது அவங்கள முயற்சி பண்ணி பார்க்குறாங்க இன்றைக்கி இருக்க தொழில்நுட்பத்தில். பட் அவங்களால அதை இழுத்து தான் கொண்டு வரதே முடிந்து உயிர் கொடுத்து அவங்கள எழுப்பி திருப்பி நடமாட வைக்க முடியல. பட் அந்த காரியம் ஜீசஸ் கிரைஸ்ட் பீரியடில் ஒரு 3 சம்பவம் நடந்திருக்கு. 4வது சம்பவமாக அவரே உயிர் தெழுந்து பரலோகத்துக்கு போயிருக்கார். அது 4வது சம்பவம், செல்ஃப். ஸோ இவ்வளவு சம்பவங்கள், அதாவது 37 அற்புதங்களை நாம் 4 கேட்டகரியாக பிரித்து ஹீலிங்ஸில் ஒரு 4 வெரைட்டிஸ் ஆஃப் ஹீலிங்ஸ், மிரக்கிள்ஸுக்குள்ள எக்ஸ்பிளனேஷன், சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷன், ஸ்பிரிட்ஸுக்கு உள்ள இன்றைக்கி உள்ள இன்வெஸ்டிகேஷன், என்ன கண்டிஷன் அப்படிங்கிறது நம்ம இன்றைக்கி பார்க்கல, இன்னொரு நாளைக்கு பார்ப்போம். தென் ரைசிங் த டெட், ஸோ அதுக்குள்ள கான்செப்டும் இன்றைக்கி இருக்கக்கூடிய விஞ்ஞானத்தின் அடிப்படையில் என்ன என்பதை நாம் இன்றைக்கி அற்புதமாக நல்லா பார்த்தோம். இந்த விளக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு புதுமையாக ஒரு வித்தியாசமான முறையில் உங்களுக்கு சேர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் எந்த சூழ்நிலையிலையும் இந்த பைபிளில் 2000 வருஷத்து ஜஸ்ட் 2000 இயர்ஸுக்கு முன்னால் எழுதப்பட்டதில் எந்த ஒரு பிழையும் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்ற ஒரு அர்த்தத்தை நம்ம மனசில் புதைச்சிக்கிடணும். இது எல்லாமே நடந்த விஷயங்கள் தான்.
நம்மளுக்கு விஞ்ஞான அடிப்படையில் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு உள்ள விஞ்ஞான வளர்ச்சி குறைவாக இருக்குதுன்னு தான் நம்ம சொல்லிக்கிடலாம். அதனால் இது எல்லா மிராக்கிள்ஸையும் நம்ம வேறு ஒரு விதமான கண்ணோட்டத்தில் பார்த்தோம்னா நம்ம இதை நம்மளுடைய மைண்டு நல்லா அக்செப்ட் பண்ணிக்கிடும். அட் த சேம் டைம் நம்மளும் இன்னும் நல்லா கிறிஸ்துவுக்குள் பலப்பட்டு கொண்டு இந்த மிராக்கிள்ஸ் எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையிலும் எல்லாம் நடக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா, இப்போ நம்ம பேசிக்கிட்ட முறைமையின்படி நம்ம வாழ்க்கைகளை கொஞ்சம் மாற்றி அமைச்சிக்கிட்டோம்னா கண்டிப்பாக உங்கள் பிரெயின் என்ன நினைக்கோ அது உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு 100% கர்த்தருடைய கிருபை நம்ம எல்லாருக்கும் உதவியாக இருக்கும் என்று நான் இன்னைக்கு இந்த வார்த்தைகளை முடித்துக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் விளக்கங்கள் எல்லாவற்றையும் நம்மளுடைய மனதில் கிரியை செய்து நம்மளுக்கு பிரயோஜனமாக மாற்றி தருவாராக. ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த நாளிலையும் உம் மூலமாய் நடைபெற்ற அற்புத அடையாளங்களை குறித்து நாங்கள் சிந்திக்கும்படியான நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்தீங்க சுவாமி. அவைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இவைகளை சிந்திக்கும் போது ஆண்டவர் எங்களுடைய விசுவாசத்திலே பலப்படவும் இன்னும் ஆழமான சிந்தனைகளை நாங்கள் உள்வாங்கிக் கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் விசுவாசத்தில் பலப்படுவதன் மூலமாக அநேகரை விசுவாசத்திலே ஊன்ற கட்டப்படுவதற்கு அது ஏதுவாக அமைய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக. இப்படி தெய்வீக கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். நிறைவா நன்மையும் ஆசீர்வாதங்களும் முது பிள்ளைகளை தொடரட்டும். அருள்நாதர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியமும் நம்முடைய ஒப்புதற்பதாக. ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறே, மென்மேலும் நேசிக்கிறே. அக்கரையில் நான் இன்று அவரை என்றென்றும் அக்கரையில் நான் இன்று அவரை என்றென்றும் வாழ்த்துவே. ஓ தேவனுக்கு மகிமை, என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமானத்துடன் சென்று வாருங்கள்.